திமுக எனும் பேர் இயக்கத்தை பாஜக பக்கம் இழுத்துட்டு போறாரா ராசா, இல்லை பாஜக மாதிரி மாத்துறதுக்கு ட்ரை பண்றாரா ராசா? இந்த வார்த்தையை கேட்டது வேற யாருமே கிடையாது, விசிகாவினுடைய வன்னியரசு அவர்கள் தான். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வரப்போகும் தேர்தல், அது அங்கே உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், அடுத்ததாக நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அடுத்த எலெக்ஷனாக இருக்கட்டும், இந்த 3 இடத்துலையுமே திமுக தனியாக நிற்க போகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகி இருக்கிறது. எல்லா கல்யாண மேடையிலையும் போய் அங்கே இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், இவங்க எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஐயோ நாம் எல்லாரும் நல்லா சந்தோஷமாக இருக்கோம், ஆனால் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஏண்டா நாம் இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி தாவேகாவை பார்த்து பெருசாக சங்கடப்பட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இதில் புதுசாக ஒருத்தர் சேர்ந்திருந்தார். அவர் வேறு யாருமே கிடையாது, செல்வப்பிறந்தை அண்ணன் அவர்கள் தான். காங்கிரசினுடைய தலைவர், மாநில தலைவராக இருந்தார், முன்னாள் மாநில தலைவர். அப்போ இன்றைக்கி மாற்றிட்டாங்களாயா? ஐயா மாற்றியாச்சுப்பா, அதுக்கான ஆர்டர்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். சோஷியல் மீடியா நமக்கு நிறையவே நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் தருது. அதனால தான் உலக செய்தியாக இருக்கட்டும், உள்ளூர் செய்தியாக இருக்கட்டும், இதெல்லாமே கேட்டு தெரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேரை பார்க்கும்போது நாம் அவங்கள மாதிரி இல்லையே, அவங்கள மாதிரி ஜாலியாக நம்ம வாழலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுது. இதை அப்படி கம்பேர் பண்ணுறதை விட்டுட்டு நேற்றைய விக்கிக்கும் இன்றைய விக்கிக்கும் எவ்வளவு மாற்றம் இருக்குது, நம்ம எவ்வளோ உயர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் லாங் டேர்மாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் நம்முடைய பணத்தை க்ரோ பண்ணி அப்படி வாழ்வதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லி தேடிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இப்போ ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருடத்தில் நம்ம நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அதில் நாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை டாடா ஏஐ லைஃப் உருவாக்கியிருக்காங்க. அவங்களுடைய புதிய மல்டி ஃபேக்டர் இண்டெக்ஸ் ஃபண்ட் என்எஃப்ஓ அப்படிங்கிறது தான். இந்த என்எஃப்ஓனுடைய இண்டெக்ஸ் இன்செப்ஷன்லேருந்து அதனுடைய சிஏஜிஆர் அப்படிங்கிறது 21.3% இருக்குது. இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இது ஒரு கேபிட்டல் கேரண்டி பிளான் தான். அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் மெச்சூரிட்டி டைமில் நமக்கு ₹1 கூட லாஸ் ஆகாது. பட் மார்க்கெட் நல்லபடியாக பெர்ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அதனுடைய லாபம் நமக்கு கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. NAV ₹10 தான். மாத பிரீமியத்தில் 120 மடங்கு நமக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறதும் கிடைக்கும். வருஷத்துக்கு ₹2.5 லட்சம் வரை இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு டாக்ஸ் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. NRI மாதம் ₹18,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 2 கோடி வரை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. பட் இதனுடைய கடைசி டேட் வர்ற 30ஆம் தேதி, அதாவது இன்னும் 4 தினங்கள் மட்டும்தான் இருக்கு. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. காங்கிரஸ் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்கன்னு கேட்டால் ஐயா காமராஜர் அவர்கள் தான். ஐயா காமராஜர் அவர்களுடைய ஆட்சியை திரும்ப கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் இவ்வளோ நாள் திராவிட கட்சிகள் வந்தாங்க. அதன் பிறகு ஓரளவுக்கு ஐயா காமராஜர் அவர்களுடைய ஆட்சியை கொடுத்தது எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு சொன்னா, எம்ஜிஆர் ஆட்சியை திரும்ப கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி அண்ணா அவர்களுடைய ஆட்சியை திரும்ப கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர், அடுத்ததான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு சொல்கிறதும், கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்படின்னு சொல்கிறதும் ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி. அதனால் அவங்க 2 பேரையுமே வரலாற்றிலிருந்து மறந்து நாங்கள் இவங்களுடைய ஆட்சியை திரும்ப கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ பலரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதிமுக காரங்க அம்மா ஜெயலலிதா அவர்களையும் சேர்ப்பாங்க, திமுக காரங்க கலைஞர் அவர்களையும் சேர்ப்பாங்க. இதை தாண்டி இப்போ காங்கிரஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது? அதுவும் குறிப்பாக சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்டில் மிகப்பெரிய அளவில் ரொம்ப அசிங்கத்தை செய்ததும், அதே நேரத்தில் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கில் இதே மாதிரியான நபர்களுடைய பெயர் அடிபட்டதும், இங்கே எல்லாத்துலேயுமே காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மாநில தலைவரான நம்ம செல்வப்பிறந்தை அவர்களுடைய பெயர் அடிபட்டுச்சு. அவர் அதற்கான விளக்கத்தையும் கொடுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடைசியாக தாவேகா வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு சொன்ன முதல் ஆளாக வந்து சேர்ந்தது காங்கிரஸ் தான். அப்போ மாநில தலைவராக இருந்தவரும் செல்வப்பிறந்தை அவர்கள் தான். அந்த நேரம் திமுக போட்டு வெளுலாம் வெளுத்தார். நாங்கள் அப்படிலாம் கிடையாது, நாங்கள் சொல்லிட்டு தான் வந்தோம், எங்களுடைய மேல்மட்ட முடிவெடுத்துருச்சு, நாங்கள் எல்லார்ட்டையும் டாட்டா பாய் பாய் சியூ சொல்லிட்டு தானப்பா வந்தோம் அப்படிலாம் சொன்னார். ஆனால் இன்றைக்கி அவருடைய பேட்டியெல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஏன் தாவேக்காக்கு ஓட்டு போட்டோன்னு சொல்லி என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே, பக்கத்து வீட்டில் எல்லாரும் சொல்கிறாங்கப்பா, இவர் போய் பக்கத்து வீட்டில் கேட்டாராம், நிறைய பேர் சொன்னாங்களாம். அப்போ மனுஷன் ட்ராக் மாறிட்டார்.
சீக்கிரமாக திமுகவில் ஒரு சீட்டை போட்டு வைங்கப்பா செல்வப்பிறந்தை அண்ணனுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த காங்கிரஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 பேர் இல்லை 3 பேருடைய பெயர் அடிபட்டுச்சு. ஒன்று நம்ம செல்வப்பிறந்தை அவர்கள், இன்னொன்று மாணிக்கம் தாக்கூர் அவர்கள், இன்னொன்று நம்ம அக்கா இருக்காங்கல்ல. என்ன காங்கிரஸ்ன்னு சொன்னால் அந்த அக்கா உங்களுக்கு ஞாபகம் வராதா? நான் சொல்ல மாட்டேன் போங்க. அந்த அக்கா பேர் யாரெல்லாம் ஞாபகம் இருக்கோ அவங்க வந்து கீழே கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள். அப்போ இந்த 3 பேருக்கு இடையில பயங்கரமான சண்டைகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. காங்கிரஸ் எடுக்கக்கூடிய முடிவு காங்கிரஸை அடிமைத்தனத்துக்கு கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தான் இப்போ மாநில தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக ஒரு கிளாஷ் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதிலிருந்து செல்வப்பிறந்தை அவர்கள் வெளியேறி நான் திமுகவுக்கு போகிறேன், எனக்கு காங்கிரஸ் பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏன்பா இவங்கெல்லாம் காங்கிரஸை வெளியில் விட்டுட்டு இவ்வளோ நாள் காங்கிரஸை மூச்சாலாம் சுவாசித்த பிறகு அடுத்ததாக ஏதாவது கட்சியில் சேர்றதுக்கு எப்படி அவங்களுக்கு மனசு வரும்னு கேட்டால், சார் அரசியல் சார், இதெல்லாமா அவங்களுக்கு மனசு வரப்போகுது, மனசு இருந்தால் இதெல்லாமா செய்ய போகிறாங்க, மக்களுக்கு நல்லதை எப்போது செஞ்சு முடிச்சிருப்பாங்க இவங்கெல்லாம். சரி, இன்றைக்கி ஏதோ இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கப்பா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுப்பா அப்படின்னு சொன்னார் ஒரு நடிப்பு அரக்கன். அவர் வேறு யாரும் கிடையாது, அன்பில் மகேஷ் அவர்கள் தான். அவர் சார்பாக ஒரு பள்ளி கல்வித்துறைன்னு ஒரு அமைச்சகத்தில் அவர் பொறுப்பேற்று இருந்தார்ல, அமைச்சராக இருந்தார்ல, அந்த நேரத்தில் நடந்த ஒரு தில்லாலங்கடி வேலை வெளியில் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தா 100 கோடி மோசடி புகாரில் தனியார் பள்ளிகள் சங்க தலைவர் பிடி அரசகுமார், பேரப்பாரு பிடி அரசகுமார் அதிரடியாக கைது. தமிழ்நாடு தனியார் பள்ளி சங்க தலைவர் திமுகவை சேர்ந்த பிடி அரசகுமாரை கைது செய்தது போலீஸ். அவர் என்ன செஞ்சுருக்காரு, நிறைய பள்ளிக்கு 10 வருஷம் எந்த தங்கு தடை இல்லாமல் அந்த லைசன்ஸை கொடுக்கறதுக்காக பல பள்ளிகளிடம் இருந்து 100 கோடி வரை அங்கே வந்து என்ன செஞ்சுருக்காங்களாம், ஒரு லஞ்சம் வாங்கியிருக்காங்க. ஆனால் சவுக்கு சங்கர் உட்பட நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா 100 கோடிலாம் கிடையாதப்பா, 300 கோடிக்கு மேலே அவர் வாங்கியிருக்காரு, அதுக்கு பாதிக்கும் அதிகமான கமிஷனை அன்பில் மகேஷ் அவர்கிட்ட கொடுத்துட்டாரு, அவர் விசாரிங்க, இந்த அரசகுமாரை விசாரிச்சுட்டா இன்னும் நிறைய முதலைகள் மாட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட இடத்துல இந்த செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, இவருக்கு எதிராக யாருப்பா கேஸை போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் பிரைவேட் ஸ்கூலின் தமிழ்நாடு சங்க செயலாளர் இளங்கோவன் கொடுத்த புகாரில் காவல்துறை அதிரடி கைது. அரசகுமார் மட்டும் இல்லையா, இன்னொருத்தரையும் சேர்த்து கைது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன தகவலெல்லாம் நமக்கும் வந்துட்டுருக்கு. ஆனால் அதெல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இதெல்லாம் ஏன் நடக்கணும்னு நினைக்கிற விக்கி, அதுதானே இப்போ உங்கள் மனசில் இருக்கிறது. தனியார் பள்ளியில் ஃபீஸ் அப்படிங்கிறது அதிகமாகிறதுக்கான காரணம் என்ன? அந்த ஸ்கூல்ஸுக்கு நிறைய செலவுகள் அப்படிங்கிறது வரும். செலவுகள் ஸ்டூடெண்ட்ஸுக்காக வருகிறதா, இல்லை லைசன்ஸுக்காக, இந்த மாதிரி ஊழல் செய்கிற பெருச்சாளிகளுக்கு கொடுப்பதற்காக, அரசியல்வாதிகளுக்கு கொடுப்பதற்காக, அவங்களுடைய பார்ட்டி ஃபண்டுக்காக, இப்படிலாம் நிறைய பேர் வந்து பிரிவுலாம் செய்வாங்க தெரியுமா? ஐயா எங்களுக்கு பணம் வேணும், எப்படி நாங்கள் பார்ட்டி அங்கே ஒரு பெரிய சுதந்திர தின விழா நடத்த போகிறோம், பார்ட்டி ஃபண்டு தாங்க அப்படிலாம் சொல்லி ப்ரைவேட் ஸ்கூலில் தான் வந்து கேட்பாங்க. ஏன்னா நாளைக்கு அவங்க ரன் பண்ணணும், பல வருடங்களாக அவங்க சேர்த்து வச்சுருக்கிற நல்ல பேர் வந்து கெட்டு போயிடக்கூடாது. அப்போ இதெல்லாம் நினச்சி அவங்கள என்ன செஞ்சுருவாங்க, அந்த என்ன எக்கேடு கெட்டு போனால் இந்த காசை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ காசு கையை பிடிக்குதுன்னு சொன்னோன்னே அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய பெற்றோர்களிடம் இந்த இறுக்கம் அப்படிங்கிறது அதிகமாகும். ஏன்னா நீங்கள் தான் அந்த காசை கொடுக்கணும், ஸ்கூல் ரன் பண்ணணும்ல. அப்போ இதெல்லாம் யார் இன்டைரக்டாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால் இவனுங்க தான் செஞ்சுருக்காங்க. அப்போ இந்த அரசகுமாரை பிடிச்சி ஒரு 100 கோடி ரூபாய் என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது, இல்லை சாமி நான் 300 கோடி வாங்கினேன், நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி நிறைய ஸ்கூல்ஸ் இதை சொல்லிட்டாங்க, வேம்பு அவர்கள் சொல்லிட்டாங்க, இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க, ஏகப்பட்ட இடத்துல நாங்கள் ஸ்கூல்ஸை இல்லாட்டி ரெனோவேட் பண்ணும்போது அதுக்கான நிறைய காசு கொடுத்துருக்கோம், செலவழிச்சிருக்கோம், தனியாக செலவழிச்சிருக்கோம், அவ்வளோ லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இதுக்குன்னு தனியாக ஒரு பில்டிங்கெல்லாம் வச்சு ஒரு அமைச்சர் வேலை பார்த்துருக்காரப்பா அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. இதெல்லாம் தான் கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் தானே மக்கள் பேசணும். ஆனால் மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பரவாயில்ல, நம்ம நினச்ச மாற்றம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நாளைக்கு தலைப்புச் செய்தியாக இருக்க போகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கப்பா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணிட்டோம்ப்பா. திமுக ஆட்சியில் கல்வித்துறையில் தலைவிரித்து ஆடிய ஊழல் லஞ்சத்தை ஒழித்த தாவேக அரசு முதல்வர் விஜய் தனியார் பள்ளி கூட்டமைப்பு மாநில செயலாளர் நந்தகுமார் அவர்கள் ஒரு பேட்டியை கொடுத்தார். அந்த பேட்டியில் அந்த மனுஷன் நிறைய உண்மைகளை சொன்னார். இதே மாதிரி டெண்டர் விஷயத்தில் அதுக்குன்னு ஒரு பார்ட்டி ஃபண்ட் இருக்குன்னு சொன்னாங்களா, அந்த பார்ட்டி ஃபண்ட் விஷயம்லாம் இப்போ வெளியில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஈடிக்கு எதிராக தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துருக்கக்கூடிய பல வழக்குகளும் இப்போது தள்ளுபடி செய்யப்பட்டு இல்லாட்டி திரும்ப நாங்கள் எடுத்துக்கிறோம், ஈடி விசாரிச்சுக்கோங்கப்பா, தமிழ்நாட்டில் எவன் லஞ்சம் செஞ்சுருக்கான், டாஸ்மாக் ஊழல் என்ன, எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து விசாரிச்சுக்கோங்க, அதுக்கான அனுமதியை நாங்கள் தாரோம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை தாவேகாவினுடைய அரசாங்கம் அந்த அனுமதியை கொடுத்தது என்றால் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெரிய தீர்ப்பாக இருக்கும்.
அந்த தீர்ப்பு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புயலை வீசும். ஏன்னா இருக்கக்கூடிய ஊழல், லஞ்சம், நிறைய சொத்து அதிகமாக சேர்த்தது, ரோடே போடாமல் காசு வாங்கினது, காசு கொடுத்தது, இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பண முதலிகள் சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன சொல்லுவாங்க, அட்லாஸ்ட் இதெல்லாம் அரசியல் பழிவாங்கல்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பழிவாங்கலாகவே இருந்துட்டு போட்டும், உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா காண்பி, ப்ரூஃப் இல்லையா நீ மாட்டிக்கிறியா, வா மக்கா வா, முன்னாடி வா, தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மதிமுக நான் சொன்னேன்ல, பொதுக்கூட்டத்தை கூட்டி நாங்கள் முடிவெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாருன்னு சொல்லி ராசா ரொம்ப கேவலமாக பேசினாரே, அது வைகோ அவர்களை தான். அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய 10 பேர் அந்த கூட்டம் கூட கிடையாதுங்க மதிமுகவுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு காலகட்டத்தில் மதிமுகனா எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்துச்சு தெரியுமா? திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தது மதிமுக. ஆனால் இன்னைக்கு அதே மதிமுக இந்த அளவுக்கு அவமானப்பட்டு நிற்கிறது என்றால் அதற்கு மதிமுகவும் திமுகவும் தான் காரணம். தேவையில்லாமல் திமுக கூட அலைன்ஸ் வச்சு, ஏன்னா திமுகவை எதிர்ப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் மதிமுக. அது குடும்ப ஆட்சியை இருக்கக்கூடாது, வாரிசு அரசியல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னவர் வைகோ அவர்கள். ஆனால் துரை வைகோ அவர்கள் வந்த பிறகு அவருடைய ஸ்டாண்ட் அப்படியே மாறுது, என்டையராக மாறுது. அப்போ இதெல்லாமே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மதிமுகவை சார்ந்தவர்கள் என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு போகிறாங்க. இன்னும் திமுக கூட நம்ம கூட்டணி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா முடிஞ்சு போயிடும், வாங்க ஒரு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்படி கூட்ட உடனே குதிரை பேரம் நடத்துகிறாரா யார், விஜய் அவர்கள். ஆமாம், எங்கள் எம்எல்ஏ ஒருத்தர் கூட்டிட்டு போயிட்டாங்க, மதிமுக எம்எல்ஏ இப்போ திமுகவிடம் ஐக்கியமாகி விட்டார். அது என்ன கழுதை பேரமா, ஏதோ ஒரு பேரமா, குதிரை பேரமா, ஏதோ ஒன்று கேட்டார். அது என்ன பேரம்பா அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் கேட்டார். நீங்கள் உங்களுடைய எம்எல்ஏக்களை எங்கே வேணாலும் ரிசைன் பண்ணிவிட்டு எங்கே வேணாலும் நிற்க சொல்லுங்கள், உங்களுக்கு ஆதரவாக நானே பேச வரேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் எனக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னு சொன்ன உடனே, சார் குதிரை பேரம் நடந்திருக்கு சார். அதுக்கு முன்னாடியே திமுக கழுதை பேரத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்களாண்டா, இப்போ தான் நீங்கள் குதிரை பேரத்தையே கண்டுபிடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது நம்முடைய மைண்ட் செட்லாம். அப்போ திமுக அதிமுகலேருந்து, மதிமுகலேருந்து, பாமகலேருந்து, விசிகாலேருந்துலாம் கொஞ்சம் பேரை இழுத்து உள்ளக்க கொண்டு போயிட்டே இருக்காங்க. அது பதவி ஆசையா, பண ஆசையா, அதிகார ஆசையா, இல்லாட்டி வேறு ஏதாவது டெக்னிக்கெல்லாம் நமக்கு தெரியாது. பட் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இது குதிரை பேரம் என்றால் அது என்ன கழுதை பேரமா, அது என்ன சிங்க பேரமா, அது என்ன மங்கி பேரமா, இல்லை டைனோசர் பேரமாப்பா, எதையாவது ஒன்று சொல்லி தொலைங்களேன்ப்பா. நெக்ஸ்ட் ஒன், ஸ்கூல் ஐடி கார்டு. செங்கோட்டையன் அவர்கள் அவர் சொன்னது தப்பு தாங்க, அதை ஏன் இப்படி முட்டு கொடுக்குறீங்க எனக்கு புரியலை. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொல்கிறாங்க இதில் அது மிஸ்கம்யூனிகேஷன் ஆச்சு. ஒரு மிஸ்கம்யூனிகேஷனும் இல்லை. செங்கோட்டையன் அவர்கள் தெளிவாக ஸ்கூல் ஐடி கார்டு, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த ஐடி கார்டில் சமூகம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னது உண்மைதான், அதை அவர் மறுக்கவே முடியாது. அதனால தான் அது பெரிய டிபேட்டாக மாறிச்சு. என்னையா ஜாதியே இல்லைன்னு நாங்களாம் சொல்லிட்டு இருக்கோம், நீங்கள் என்னடா சாதியை ஸ்கூல் ஐடி கார்டில் வச்சுட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அடுத்ததான் ராஜ்மோகன் அவர்கள் அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறார். சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படிங்கிற அந்த கான்செப்ட் கீழே தான் நாங்கள் இருக்கோம், அது மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு, அப்படி ஒரு வார்த்தையை நாங்கள் அந்த ஐடி கார்டில் சேர்க்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சேர்க்காமல் இருந்தால் நல்லது. ஆல்ரெடி சாதிக்கு ஏதோ கயிறு கட்டிட்டு வரவங்க மட்டும்தான் காரணம் அப்படிலாம் சொன்னீங்க, மதத்துக்கும் கயிறு மட்டும்தான் காரணம் அப்படிலாம் சொன்னீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணங்களை ராஜ்மோகன் அவர்கள் புரிந்து கொண்டாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் மாற்றி பேசுறதுனால நீங்கள் சொன்னது உண்மை, அவங்க சொன்னது பொய்ன்னு ஆயிராது. நீங்கள் பொய் சொன்னது மிஸ்கம்யூனிகேஷன் ஆகலை, அவர் சொன்னார், அதனால தான் அது டிபேட்டாக மாச்சு. இப்போ அதை பற்றி நீங்கள் விளக்கம் கொடுத்துருக்கீங்க, அந்த டிபேட் முடிஞ்சிருக்கும். அம்பட்டு தான். மக்கள் தேவையில்லாமல் கற்பனையிலலாம் அது பேசலை. செங்கோட்டையன் அவர்களுடைய வாயிலிருந்து அது வந்துச்சு. அந்த பேட்டியை நீங்கள் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லி தோன்றுகிறது அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். அதை பார்த்த பின்பு இல்லை அது மிஸ்கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறது எப்படிங்கிறத நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியலை. சரிப்பா, சீமான் அவர்கள் பொது வேட்பாளராக வரப்போகிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. அதுக்கு அவங்க கட்சியை சார்ந்தவங்க யாராவது பதில் சொன்னால் தானே நல்லா இருக்கும். இப்போ சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்கார். நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கியமான ஒரு நபர்னு வச்சுக்கோங்களேன். ஜனநாயக குரலாக ஆளும் கட்சியை எதிர்த்து பேசுவதற்கு ஒரு குரல் தேவைப்படுகிறது. அப்போ அங்கே இருக்கவங்களாம் வேற எந்த குரலும் பேச மாட்டாங்க. 2031 வென்று சீமான் சட்டசபைக்கு செல்வதற்கு பதில் இப்போதே சட்டசபைக்குள் இருக்க வேண்டும் என்ற குரல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது. புரியுதா? 2031 நாங்கள் ஜெயிச்சிருவோம், ஜெயிச்சு சட்டசபைக்கு போகிறோம் அப்படிங்கிறத இப்போவே செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி நிறைய குரல் இருக்கிறதுனால எல்லாரும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ட்விஸ்ட் இருக்குது, ஆனால் பொது வேட்பாளரா இல்லை மறுபடியும் நாம் தமிழர் கட்சி தனிமையாகத்தான் நிற்க போகிறார்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இப்போ இந்த எபிசோட் முழுவதுமாக நிறைய அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிருப்பீங்க. நான் போன தடவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொன்னதுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்களேன். நான் முதலே சொன்ன மாதிரியான அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான கடைசி டேட் வர 30ஆம் தேதி தான். அதாவது இன்னும் 4 தினங்கள் மட்டும்தான் இருக்குது. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி நல்ல டவுட்லாம் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு உதவியாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.